ஒரே பங்கில் தொடர்ந்து பெட்ரோல் போட்டவருக்கு கிடைத்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட். நம்ம 4 வருஷமா பெட்ரோல் போனதுனால பம்பர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அலோட் பண்ணியிருந்தாங்க. அது நமக்கு தெரியல. சரி, நான் வந்து பாத்தீங்கன்னா செல்போன் நம்பர் கொடுத்து போயிருந்தேன். அது மூலியமா ஜியோ பிபில இருந்து தேர்ந்தெடுத்து இருக்காங்க. 10 லட்சம் மதிப்புள்ள சொகுசு காரை தூக்கி கொடுத்த பங்க் ஓனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பாலப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் தான் ரவி. இவரு கார்பெண்டர் வேலை செஞ்சுட்டு வரதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இவரு அதே பகுதியில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் பங்க்ல கடந்த 2021ஆம் ஆண்டுல இருந்து தினம்தோறுமா அந்த ஒரே பெட்ரோல் பங்க்ல பெட்ரோலை போட்டுட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில தான் ஜியோ ரிலையன்ஸ் நடத்திய ஸ்லோகன் போட்டியில ரவி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில அவரு அந்த லாட்டரி டிக்கெட்டை வின் பண்ணி 10 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய எஸ்யூவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காரை ஜியோ ரிலையன்ஸ் மாநில மேலாளரான ஜியாஸ் ரஹ்மான் அவர்கள் வாடிக்கையாளருக்கு பரிசா கொடுக்க சொல்லப்பட்ட எஸ்யூவி காரின் சாவிய அப்படியே தூக்கி கொடுத்திருக்காரு. இது கூட பங்க்ல இருக்கிற ஊழியர்களும் குடும்பத்தினரும் கலந்து கொண்டிருக்காங்க. ஒரு பங்க்ல தொடர்ந்து பெட்ரோல் போட்டவருக்கு இப்படி ஒரு ஜாக்பாட்டா அப்படின்னு தான் இந்த ஒரு விஷயத்தை பத்தி இப்போ அனைவருமே பேசிட்டு வராங்க. நான் பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் ஆண்டலூர் கேட்டுக்கு சொந்த ஊரு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ பிபி பங்க்ல வந்து ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் அடிச்சிட்டு இருக்கேன். 2021 இருந்து அடிச்சிட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இப்போ பங்க்ல பெட்ரோல் பியூரா இருக்கு. தம்பி பெட்ரோல் அடிக்கலாம். இது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம 4 வருஷமா பெட்ரோல் போனதுனால பம்பர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அலோட் பண்ணியிருந்தாங்க. அது நமக்கு தெரியல. இதெல்லாம் இங்க பணிபுரிய ஊழியர்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, நான் வந்து பாத்தீங்கன்னா செல்போன் நம்பர் கொடுத்துட்டு போயிருந்தேன். அது மூலியமா ஜியோ பிபில இருந்து தேர்ந்தெடுத்து இருக்காங்க. ஜியோ பிபில் தேர்ந்தெடுத்த அந்த டீமுக்கு நான் மிக நன்றி. அதே மாதிரி இங்க பணிபுரியவங்க அனைத்து ஊழியர்களுக்கும் ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன்.